ஆட்சியில இருக்கும்போது சிகப்பும் நீலமும் சேர்ந்து சுட்டுதலை விட தோழமை சுட்டுதலை விட திட்டுதல் அதிகமா இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா முட்டுதல் தான் அதிகமா இருக்கு. அதுவும் அவங்க குடுக்குற முட்டு இருக்கு பாத்தீங்களா, சிவப்பு நீளமும். நீங்க இனிமேல் அறிக்கையெல்லாம் கொடுக்காதீங்க, தோழமை முட்டுதல்னு சொல்லிக்கோங்க. அதுவும் வன்னியரசன் கொடுத்த சோஃபா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கண்ணா. சண்முகம், உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர மத்த கட்சிகளை பத்தி எல்லாம் நல்லாவே தெரியுது. நீங்க நாட்டாம சரத்குமாராவே ஆயிட்டீங்க. பூட்ரா வண்டிய. உங்க கட்சியில என்ன நடக்குதுங்கிறத பத்தி உங்களுக்கு தெரியாது. ஆனா திமுகவும் அதிமுகவும் என்ன பண்ண போகுது பண்ணும் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இது தோழமை முட்டுதலா இல்ல முட்டி முட்டி தோழமையான்னு தெரியல. இதெல்லாம் தாண்டி நீலப்பமைன்னு ஒண்ணு இருக்குங்க. இதெல்லாம் தாண்டி நீலம் பமை அப்படின்னு ஒண்ணு இருக்குதுங்க. அதாங்க நீலம் பண்பாட்டு மையம். இந்த நீலம் பமை என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம திமுக ஆட்சியில அடடடா செம்மையா வேலை பார்ப்பாங்கங்க. தலித்துக்கு ஒரு பிரச்சனைனா இந்த நீலம் பமை தான் முதல்ல வந்து நின்று பொங்கு பொங்குன்னு பொங்கும். பெண்களுக்கு ஒரு பிரச்சனை, குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த முடிவெடுத்த பையன் முதல்ல வந்து நின்று பேசுவாரு. இருங்க கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறேன், அப்பதான் செட் ஆகும். ஏன்னா நமக்கு முடி இருக்குது, கூலிங் கிளாஸ் இல்லல்ல, அதனாலதான் சொன்னேன். கொடுங்கப்பா. இப்ப என்ன பார்க்க நீலம் பமை மாதிரி தெரியுதா? போன ஆட்சியில துப்புரவு பணியாளர்கள் அந்த பிரச்சனையில நீலம் பமை அவங்களோட ஈடுபாடு எந்த அளவுக்கு இருந்தது நமக்கு தெரியும். நமக்கு போன ஆட்சியிலயும் அந்த பிரச்சனை இல்லை, இந்த ஆட்சியிலயும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா அந்த வேலையை அவங்களுக்கு கொடுக்கவே வேண்டாம் தான் சொல்றோம். என்னோட மக்களுக்கு அந்த வேலை தான் பண்ணணும்னு சம்பளம் அதிகப்படுத்தியோ இல்ல வேற ஏதாவது அவங்களுக்கு கொடுத்தோ அவங்களையே மறுபடியும் அதே வேலையை பண்ண வைக்காத. இதுல வேணாலும் 69% ரிசர்வேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணு, 10% இடபிள்யூஎஸ்க்கு கொடு. ஆனா இந்த 3% உள்ளொதுக்கீடு தயவு செய்து வேண்டாம். இந்த வேலைக்கு வேண்டாம், தூய்மை பணியாளர் வேலைக்கு வேண்டாம். இதுதான் எங்களோட கருத்து அப்பவும் இப்பவும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நீலம் பமை சாரப்பட்டா அந்த அளவுக்கு வந்து நிக்கும். பரம்பரைடா நாங்க பரம்பரை அப்படின்னு வந்து நிக்கும். ஆனா இப்ப பாருங்க தங்களானோ என்னமோ அந்த மாதிரி போய் நிக்குது. அவ்வளவுதாங்க இந்த சிகப்பும் நீளமும் முட்டுதலும் சுட்டுதலும். ஆனா நம்ம சீரியஸா பேச வேண்டிய பிரச்சனை இப்ப இருக்குது. அதை யார்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன்னா, தாவேகாவுக்கு ஓட்டு போட்ட பெற்றோர்களும் ஓட்ட போட சொன்ன குழந்தைங்க கிட்டையும். அதுக்கு முன்னாடி என்னுடைய தோழர்கள் கிட்ட பேச வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, அது பர்சனல் பேசிக்கிறேன். இது வரைக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் இன்னுமே தொடரணும். கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல ஒருத்தவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். நேத்துதான் ஒருத்தவங்க பேசியிருக்காங்க, பார்க்கலாம். இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, பட் பேசிக்கிட்டே இருக்கோம். ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம ஐடியாலஜியோட இருக்கிற பெண்ணாக இருந்தா நாங்க சொல்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசுவோம். ஆனா நான் தெரியாம இந்த தடவை தாவேகா ஓட்டு போட்டேங்க, நான் வந்து பேசலாமா அப்படின்னு கேட்டா முதல்ல நீங்க தான் வரணும், நம்ம தான் பேசணும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசுவோம். கான்டாக்ட் பண்ண வேண்டிய எண் 9944442287. தமிழ்ல சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. அப்படின்னு சொல்ல மாட்டேன், சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. 9944442287. இனி இந்த கூலிங் கிளாஸ் தேவைப்படாது, ஏன்னா எனக்கு கண்ணு தெரியல. ஏன்னா இந்த கூலிங் கிளாஸ் திமுக ஆட்சியில எப்படி வேலை பார்த்துச்சு, இப்ப எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கறத நீங்களே பார்த்திருப்பீங்க. அந்த நீலம் பமை நீங்க போய் பமை. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம சாதாரணமா போயிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. அந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களோட பேரண்ட்ஸே நேரா ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு போகணும். ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணுவாரு, பியூனை கூப்பிட்டு இந்த பிள்ளைய கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவாரு. அந்த பியூனும் நேரா கிளாஸ் ரூமுக்கு போய் அந்த கிளாஸ்ல இருக்க டீச்சர் கிட்ட தான் சொல்லுவாரு, டீச்சர் த்ரிஷாவுடைய அப்பா அம்மா வந்திருக்காங்க, ஹெட் மாஸ்டர் த்ரிஷாவை கூட்டிட்டு வர சொன்னாங்க. உடனே டீச்சர் என்ன சொல்லுவாங்க, த்ரிஷா ஹெச்எம் ரூமுக்கு போ, உன் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்களாமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. த்ரிஷாவும் பதட்டமா தான் ஹெச்எம் ரூமுக்கே போவாங்க. இதுதான் நார்மலா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல நடந்துட்டு இருந்தது, நடக்க வேண்டியது. ஆனா விஜய்க்கு அந்த பிரச்சனையே கிடையாதுங்க. அவரு நேரா கிளாஸ் ரூமுக்கு போய்க்கலாம். விஜய்னா விஜய் இல்லைங்க, விஜயனுடைய ஆதரவாளர்கள். போறப்ப விஜயுடைய போட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிட்டா போதும். அந்த போட்டோ கொண்டு போய் குழந்தைங்க கிட்ட கொடுத்துட்டா குழந்தைங்க பாட ஆரம்பிச்சிரும். அதோ பாரு காரு,
காருக்குள்ள யாரு? நம்ம மாமா விஜய். விஜய் மாமா என்ன சொன்னாரு? அப்படி போடு போடு போடு, அசத்தி போடு தன்னாலே அப்படின்னு பாட சொன்னாரு. கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம அடுத்த தலைமுறை குழந்தைங்க கிட்ட போய் ஹெட் மாஸ்டரை பார்க்க வேண்டியது இல்ல, டீச்சரை கேட்க வேண்டியது இல்ல, இவங்களா போய் த்ரிஷாவை கூட்டிட்டு இருந்தது. இந்த சென்ஸ் குழந்தைங்களை போய் பாத்திரலாம். என்னங்க இது? உண்மையாலுமே இது அரசு தான் நடக்குதா இல்ல வேற என்ன நடக்குது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சட்டமன்றத்துல ஆளுங்கட்சி பேசுறது மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகுமா? தான் ராஜ்மோகன் கூட சொல்றாரு, இப்ப கூட கேமரா எடுத்துட்டு போய் கேளுங்க, நான் கேமராமேன் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். கேமராமேன் நீங்க கொஞ்சம் எதிர்கட்சியும் ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சட்டசபையிலயும் நிலைமை இப்படித்தான் இருக்குது. ஒரு பதில் தெரியாத, கேள்வி புரியாத, எதுக்குமே பேசாத சிஎம் சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, விஜய் படத்தை ஸ்கூலுக்குள்ள மாற்றுறது மட்டும்தான் இனி ஸ்கூல் குழந்தைங்களுக்கு இருக்கிற ஆக பெரும் வேலையே. சரி, நீங்க குடுக்குற அந்த போட்டோவை வச்சு அந்த குழந்தைங்க என்ன வரலாறு கத்துக்க முடியும்னு சொல்லுங்க. இந்த போட்டோல இருக்கிறவரோட அப்பா திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு வந்தவரு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற வரலாறை சொல்லி கொடுக்கலாமா? இந்த போட்டோல இருக்கிறவரோட அப்பா இந்த போட்டோல இருக்கிறவருக்கு மாமா வேலைதான் பார்த்திருக்கேன்னு அவரே சொல்லியிருக்காரு, அத சொல்லி கொடுக்கலாமா? இந்த சென்ஸ் அவரை அப்படி திட்டி இருக்கிறாங்களாமா, பையனை வச்சு எடுக்க வேண்டிய படமாடா இது அப்படின்னு. ரசிகன் படம், செந்தூர பாண்டி, அன்னைக்கு வந்த படமெல்லாம் எடுத்து பாருங்க. ஆக்சுவலா அந்த சீட்ல இவர் உட்காரக்கூடாது, சங்கவியும் யுவராணியும் தான் உட்கார்ந்துருக்கணும். ஏன்னா அவங்களுக்காக தான் அன்னைக்கு அந்த படமெல்லாம் ஓடுச்சு. இதை எல்லாமே அன்னைக்கு இருக்கிற எல்லாரும் ஒத்துக்குவாங்க, விஜய் உட்பட. இதெல்லாம் நான் என்னமோ கோவமா பேசுற மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லைங்க. நான் உங்களுக்கு புரிய வைக்கதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். திரு விஜய் அவர்கள் நல்ல நடிகர், நல்லா பாட்டு பாடுவார், நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா அதோட விட்டுடலாம். ஓகே. ஐயோ பாருங்க, நான் வேற பர்த்டே விஷ் பண்ணாம விட்டுட்டேன். திரு விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்க நடிகரா இருந்தா நல்லாவே வாழ்த்தி இருந்திருப்பேன். நீங்க சிஎம் போஸ்ட்ல போய் உட்கார்ந்ததுனால, நீங்க நடிகரா இருந்திருந்தா நல்லா வாழ்த்தி இருந்திருப்பேன். நீங்க சிஎம் ஆனனால சிக்கனமா வாழ்த்த வேண்டியதா போயிருக்கு. ஏன்னா எங்க சிஎம்முக்கு நாங்க வாழ்த்தணும் அப்படின்னா எங்க சிஎம் அந்த அளவுக்கு இருக்கணும். தமிழ்நாட்டின் 2வது பொருளாதார மண்டலமான தமிழ்நாட்டுடைய சிஎம், இந்தியாவிலேயே அதிக கல்வி அறிவை பெற்ற மாநிலத்தின் சிஎம் எப்படி இருக்கணும்? ஆனா இப்படியே தான் இருக்கிறாரு. ஆனா இந்த சிஎம்மோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு தான் பெட்ரோல் பங்க் பக்கமெல்லாம் பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த கட்சிக்காரங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி ஆக்ட் பண்ணணும்னே தெரிய மாட்டேங்குதுங்க. அரசு பள்ளி குழந்தைங்கள்லாம் வருங்கால தலைமுறைங்க, வருங்கால சொசைட்டி. அவங்கதான் நம்ம பிள்ளைங்க. நம்ம நல்லதுதான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உங்க தளபதியோட வாழ்க்கைய உங்க குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாரெல்லாம் தயாரா இருக்கீங்க? இல்ல இந்த போட்டோல இருக்கிற மாதிரி நான் இனிமே வாழ போறேன் அப்படின்னு உங்க குழந்தைகிட்ட சொல்லுங்க. அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா பாக்கலாம். பெரியாரியவாதிகள் கூட அறிவியல் சொல்லி கொடுக்க அரசு பள்ளிக்குள்ள போக முடியாம தான் இருந்தது. ஏன்னா அரசு பள்ளிக்குள்ள என்னைக்குமே எந்த கட்சி சாயமும் போயிடக்கூடாது. இது அரசு பள்ளி மட்டும் இல்லைங்க, தனியார் பள்ளிகளுக்குமே இதுதான் ரூல்ஸ். ஆனா எந்த கூச்ச நாச்சமும் இல்லாம எதுக்கு போறோம்னு தெரியாம வாடி 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 கைப்படாத சிடி அப்படியே அந்த ஹஸ்கி வாய்ஸ்ல உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆடின ஆட்டம் இருக்குல்லங்க, நீ ஆடத்தான் போனியா அப்படின்னு கேட்க தோணுது. ஆனா கேட்க கூடாது. அமைச்சருக்கு இருக்கிற மாண்பு இல்ல, முதலமைச்சருக்கு இருக்க வேண்டிய பொறுப்பு இல்ல, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்க வேண்டிய தார்மீகம் இல்ல. இப்படி இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆனா இருக்க கூடாத கவர்மெண்ட் ஸ்கூல்கள்ல எல்லாம் சிஎம்மோட போட்டோ இருக்கணும், கட்சி கொடி இருக்கணும். ஹலோ தோழமை முட்டுதல் நண்பா நண்பி, சிவப்பு நீலம் எங்க இருக்கீங்க? கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்கிறீங்களே, ஒரு மாசமாச்சு உங்களை எல்லாம் பார்த்து. திமுக ஆட்சியில வளைச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்க, இங்க பாதிப்புப்பட்ட நான் தான் நிப்பேன், அங்க பாதிப்புப்பட்ட நான் தான் நிப்பேன் அப்படின்னா ஆளாளுக்கு பார்ட்ட பிரிச்சு வச்சு பேசிட்டு இருந்தீங்கல்ல. இந்த கோபி நயினார் ஒருத்தர் இருந்தார்ல, ஆர்எம் டைரக்டர், எங்கெங்க இருக்கீங்க நீங்க? ஏங்க நீங்க இருக்கீங்களா இல்ல போயிட்டீங்களா? இருந்தீங்கன்னா சரி, அன்னைக்கு காசுக்கு வேண்டி பேசுனீங்க, இன்னைக்கு காசு இல்லையா? ஹலோ சிகப்பு நீலம் தோழமை முட்டுதல்களே, இங்க இருக்கீங்க? உடனடியாக எல்லோரும் மைதானத்துக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தோழர் சண்முகம், மகேந்திரன் எவ்வளவோ தேவையில்லைங்க, மகேந்திரன் எவ்வளவோ தேவையில்ல. சோலார்ல கரண்ட் எடுத்த மகேந்திரன் இல்லைங்க, தோல்ல சிகப்பு துண்டு போட்ட மகேந்திரன். அடுத்தது
கீழடி நாயகன், சங்ககால நாயகன், சூவே. சரி, இது முதல் முட்டு, அதனால நம்ம ஒன்றும் பேசல. அடுத்த தடவை பண்ணார்னா பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். இனி நான் மட்டும் பேசினா பத்தாதுங்க, கூட யாராவது பேசணும். அப்படி கூட வந்து பேசுறவங்களுக்கும் நம்ம சேனல் கண்டினியூவா நடக்கிறதுக்கும் உங்களுடைய உதவி தேவைப்படுது. உதவி செய்தவர்களுக்கும் செய்ய போறவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.